இந்த படத்தோட ஓப்பனிங்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவ சம போதையில ஒரு ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. அவ கண்ணு முழிச்சு பார்த்தா ஒரு பையனோட ரூம்ல இருப்பா. அப்பா அவளோட போனுக்கு ஒரு கால் வருது. அது அவளோட அப்பா தான். ஆனா அவ அந்த கால் அட்டென்ட் பண்ணவே மாட்டா. இதுக்கு முந்தின நாள் நைட்டு சம போதையில என்ன நடந்துன்னே தெரியாம ஏதோ ஒரு பார்ட்டி பண்ணிருப்பா போல. பார்ட்டி முடிஞ்ச உடனே இந்த பையனோட வீட்டுல வந்து படுத்து தூங்கி இருக்கா. மறுநாள் காலையில எந்திரிச்சு அந்த பையனை பார்த்து எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, ஏதாச்சும் மாத்திரை இருந்தா கூடன்னு கேட்க அந்த பையனும் ஒரு மாத்திரை எடுத்து கொடுக்குறான். இவளும் அதை போட்டுட்டு அவனோட வீட்டை விட்டு வெளியே வரா. வெளியே வந்தா ஒருத்தன் கண்ணாடி போட்டு இவனை பார்த்துட்டு போறான். இதுக்கப்புறமா ஒரு பொண்ணு இயற்கையை காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஒரு பேம்ப்ளெட்டை நீட்டிட்டு போறா. இதுக்கப்புறமா அங்க இருந்த புல்வெளியில ஒரு லவ்வர்ஸ் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மேல அங்க இருந்த பைப் வழியா தண்ணி பீச்சி அடிக்குது. இதுக்கப்புறமா பக்கத்துல இருந்த கார்ல இருந்து ஹாரன் சத்தம் கேக்குது. இன்னொரு பக்கம் இவன் நடந்து போயிட்டு இருக்க 4 பசங்க நின்னுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுறான். இதுக்கப்புறமா இவன் நடந்து போயிட்டு இருக்க வழியில இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வரான். இவகிட்ட கடலை போடலான்னு பாக்குறான். ஆனா இந்த பொண்ணு அவனையும் அவாய்ட் பண்றா. இவளும் அதையெல்லாம் பார்த்துட்டு தன்னோட ஹாஸ்டல் ரூமுக்கு போயிட்டு இருக்கா. அங்க போனா அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற கேர்ள்ஸ் அசோசியேஷன் லீடர் நீ பார்க்கவே ரொம்ப மோசமா இருக்க, தயவு செஞ்சு நீ டைட்டை மெயின்டைன் பண்ணுன்னு அவளுக்கு அட்வைஸா பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினும் சரியான அறுவடான்னு சொல்லிட்டு அவளை சமாளிச்சுட்டு தன்னோட ரூமுக்கு போறா. அங்க போனா ஹீரோயினோட ரூம்மேட் இருக்கா. அவ ரொம்பவே அடக்கமா ஹீரோயினை பார்த்து இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் தானே, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேக்ல கேண்டில வச்சு இந்த இதை எடுத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினும் அவளை மதிக்காம ரொம்ப திமிரா அந்த கேக்கை வாங்கி குப்பை தொட்டியில போட்டு அங்கிருந்து போறா. இதுக்கப்புறமா அந்த கேர்ள்ஸ் அசோசியேஷனோட மீட்டிங்கை காமிக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு ஜங்க் ஃபுட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க. அதை பார்த்த அந்த அசோசியேஷனோட லீடர் நீ எதுக்காக இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு இருக்க, அதை கொண்டு போய் கொட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவளும் அதை கொட்டுறதுக்காக எடுக்கிறா. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து ஹீரோ அந்த பக்கமா வர அவன் கை அந்த சாப்பாடு மேல பட்டு அந்த சாப்பாடு ஹீரோயின் மேல தெரியாதரமா சிந்திடுது. இதுக்கப்புறமா அவனும் ஹீரோயின் கிட்ட உன்னோட நெக்லஸ் என்னோட வீட்லயே விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸ் அவகிட்ட கொடுத்துட்டு இருக்கான். ஹீரோயினும் அவனை தனியா கூப்பிட்டு போய் அந்த நெக்லஸ் வாங்கிட்டு அவனை அங்கிருந்து அனுப்பிச்சு வைக்கிறா. இதுக்கப்புறமா இவளோட டீச்சரான ஒரு டாக்டரை பார்க்க போறா. அவன் கூட கள்ள தொடர்புல இருக்கிறா. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து இந்த டாக்டரோட ஒய்ஃப் வர இவளும் அங்கிருந்து நைஸா கலந்துக்கிறா. இதுக்கு அடுத்த சீன்ல இவளுக்கு பிறந்த நாள்ன்றதுனால இவளுக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அந்த பார்ட்டிக்கு போறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு கிளம்பி ஒரு டனல் வழியா நடந்து போயிட்டு இருக்கா. அவ போயிட்டு இருந்த வழியில டனலுக்கு அடியில ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும். அதை யாரா இங்க வச்சான்னு சொல்லிட்டு அதையே பார்த்துட்டு இருக்க ஒருத்தன் மாஸ்க் போட்டு இவன் முன்னாடி வந்து நிக்கிறான். ஒரு கட்டத்துல ஹீரோயினை விரட்டி கொலையும் பண்ணிடுறான். இதுக்கப்புறமா ஹீரோயின் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரியே ஹீரோவோட வீட்டுல கண்ணு முழிக்கிறா. அவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அவளும் குழப்பத்துல அந்த வீட்டை விட்டு வெளியே வரா. வெளியே வந்து பார்த்தா இவ இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரியே ஒரு பொண்ணு இவகிட்ட வந்து பேம்ப்ளெட் கொடுக்கறது, லவ்வர்ஸ் மேல தண்ணி அடிக்கிறது, அந்த பசங்கள ஒருத்தன் மயக்கம் போட்டு விழுறது, கார்ல இருந்து ஹார்ன் அடிக்கிறதுன்னு எல்லாமே அப்படியே நடக்குது. அதுக்கப்புறமா இவளோட பாய் ஃப்ரெண்ட் இவகிட்ட வந்து கள்ள போட பார்க்க இவளும் குழப்பத்துல அங்கிருந்து போயிடுறா. அப்படி தன்னோட ரூமுக்கு போனா அவளோட ரூம்மேட்டான அந்த நர்ஸ் இவகிட்ட அதே மாதிரியே கேக்க கொண்டு வந்து நிக்க ஹீரோயினும் இந்த தடவை அந்த கேக்க குப்பையில போடாம குழப்பத்திலேயே அந்த கேக்க வாங்கி ஓரமா வச்சுட்டு அங்கிருந்து போறா. இதுக்கப்புறமா வழக்கம் போல அந்த அசோசியேஷன் மீட்டிங்க்கு போறா. போன தடவை மாதிரி இல்லாம இந்த தடவை உஷாரா தமேல சாப்பாடு கொட்டுறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடறா. இதுக்கப்புறமா மறுபடியும் அந்த டாக்டரை பார்க்க போறா. அவன் கூட அப்படி இப்படி இருக்க அவரோட ஒய்ஃபும் வர அங்க இருந்து நைஸா போயிடுறா. இதுக்கப்புறமா வழக்கம் போல இவளுக்கு பர்த்டே பார்ட்டி வைக்கிறதுக்காக பிளான் பண்றாங்க. இவளும் போன தடவை மாதிரி அந்த டனல் வழியா போகாம வேற வழியா போக பிளான் பண்றா. அப்படி போயிட்டு இருக்கும் போது இவளை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இவளுக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறமா இவளும் ஒரு வழியா அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போறா. அங்க போயிட்டு கதவை திறந்தா இவன் முன்னாடி அதே மாஸ்க் போட்டு ஒருத்தன் பேனு பயமுடுத்த இவளும் பயத்துல அவனோட மூஞ்சிலே குத்துறா. அதுக்கப்புறம் பார்த்தா அது அந்த கொலகாரன்லாம் கிடையாது, இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணவங்க தான் இந்த மாதிரி இவளை பயமுடுத்த பிளான் பண்ணிருப்பாங்க. இதனால அவளும் அவங்க கிட்ட சாரின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஒருத்தன் ஹீரோயின் கிட்ட கடலை போட பாக்குறான். இதுக்கப்புறமா ஹீரோயினும் ரூமுக்கு போனா. ஹீரோயின் கிட்ட கடலை போட்டுட்டு இருந்தவன் அந்த ரூம்ல அதே மாஸ்க போட்டுட்டு ஜாலியா பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அப்போ அந்த ரூமுக்கு அதே மாஸ்க போட்டு இன்னொருத்தன் வரான். அவன் தான் அந்த கொலகாரன். அவன் அந்த கடலை போட்ட பையனையும் அடிச்சு கொன்னுட்டு ஹீரோயின் கூடயும் சண்டை போட்டு அவளையும் கொன்னுறான். இதுக்கப்புறமா ஹீரோயினும் படத்தோட ஸ்டார்டிங்ல நடந்த மாதிரியே ஹீரோவோட வீட்டுல கண்ணு முழிக்கிறா. மறுபடியும் வழக்கம் போல எல்லாமே நடக்குது. இவளும் அதையெல்லாம் சமாளிச்சுட்டு தன்னோட ரூமுக்கு போனா அந்த நர்ஸ் ரூம்மேட் இருப்பா. அவகிட்ட என்ன யாரோ கொலை பண்ண பாக்குறாங்க, என்ன காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு அதையெல்லாம் நம்ப மாட்டா. இதுக்கப்புறமா ஹீரோயினும் தன்னோட ரூம்ல பயந்துகிட்டே இருப்பா. தன்னோட ரூம்ல இருக்க எல்லா ஜன்னல்லையும் ஆணி அடிச்சுட்டு பயத்தோட பெட்ல உட்காந்துட்டு இருப்பா. அப்ப டிவி பார்த்துட்டு இருக்கும் போது அந்த நர்ஸ் பொண்ணு வச்ச கேக் மட்டும் இருக்கும். அதை சாப்பிடலான்னு பாக்குறா. அப்போன்னு பார்த்து அந்த ரூம்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்க இவளும் என்னடான்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறா. அங்க பார்த்தா இவளோட பிறந்த நாளை விஷ் பண்றதுக்காக ஒரு லெட்டர் வச்சிருப்பாங்க. அதையும் பிரிச்சு படிச்சு பாக்குறா. அதுல இனியே இறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்னு போட்டிருக்கோம். அதை பார்த்தா இவளும் பயந்துகிட்டு இருக்கா. அப்ப இவளோட ரூம்ல ஏதோ ஒரு சத்தம் கேட்க இவளும் சுத்தியில எடுத்துட்டு கதவு பக்கத்துல நின்னுட்டு இருக்கா. அப்ப அந்த கொலகாரன் மாஸ்க் போட்டு இவ
பின்னாடி வந்து இவளை கொண்டு போட்டுறான். இதுக்கப்புறமா மறுபடியும் ஹீரோவோட ரூம்ல கண்ணு முழிக்கிறா. இதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. இவளும் அந்த வீட்டை விட்டு தட்டு மாதிரி வெளியே போறா. வெளியே போனா அதே மாதிரியே எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இவளும் திருன்னு முழிச்சுக்கிட்டே நடந்து போக ஹீரோ இவகிட்ட வந்து உன்னோட செப்பல்லாம் விட்டு போயிட்ட பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் அவனை கட்டி பிடிச்சு நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போய் என்ன நடந்துச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ ஒரு ஐடியா சொல்றான். ஒருவேளை இந்த சம்பவம் உனக்கு உண்மையா நடந்துச்சுன்னா நீ ஒவ்வொரு தடவையும் கண்ணு முழிக்கும் போது உன்னை யாரெல்லாம் கொல்லுவாங்கன்னு உனக்கு சந்தேகம் இருக்கோ அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவகிட்ட உனக்கு யாரு மேலாம் சந்தேகம் இருக்குன்னு கேட்டு எழுதி வச்சுக்கிறான். இதுக்கப்புறமா ஹீரோயினும் ஒவ்வொரு தடவையா கண்ணு முழிக்க அவ சந்தேகப்பட்ட எல்லாரையும் ஃபாலோ பண்றா. ஃபர்ஸ்ட் இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட ஃபாலோ பண்றா. கடைசியில பார்த்தா அவன் ஒரு கே. அதுக்கப்புறமா இவனா இருக்காதுன்னு அவன் முடிவு பண்றா. இதுக்கப்புறமா செத்து கண்ணு முழிக்கும் போது இவ அஃபேர் வச்சிருந்த அந்த டாக்டரோட ஒய்ஃபை ஃபாலோ பண்றா. அவங்களும் கிடையாது. இப்படி செத்து எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவங்க யாருமே கிடையாது. ஒரு தடவை இவ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் இவளோட மண்டையிலே அடிச்சு இவளை கொன்னுறான். இதுக்கப்புறமா ஹீரோயினும் ஹீரோவோட வீட்டுல கண்ணு முழிக்கிறா. அப்படி கண்ணு முழிக்கிறப்போ ரொம்பவே வீக்கா இருப்பா. அவ அந்த வீட்டை விட்டு போறதுக்குள்ள மயக்கம் போட்டு விழுந்துருவா. அவளை ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றான். இதுக்கப்புறமா ஹீரோயினும் ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் கொஞ்சமா கண்ணு முழிச்சிட்டு இருக்க அந்த கொலைகாரன் இவகிட்ட வர மாதிரி இருக்கு. கடைசியில பார்த்தா அது ஹீரோ தான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவை பேசி அங்கிருந்து அனுப்பிச்சிடுறா. அதுக்கப்புறமா அந்த டாக்டர் ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரான். ஹீரோயினை அவனை பேசி அங்கிருந்து அனுப்பிச்சிட்டு அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறா. இவளை யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரியே இவளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இவளும் கார் பார்க்கிங் வரைக்கும் வரா. அப்ப அந்த கொலைகாரன் மாஸ்க் போட்டு இவளே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். இவன் அந்த டாக்டர் கிட்ட இருந்து அவனோட கார் சாவி ஆட்டையை போட்டிருப்பா. அதுல இருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது கரெக்டா அந்த கொலைகாரன் இவளை விரட்ட பாக்குறான். இவளும் ஒரு வழியா அந்த காரை எடுத்துட்டு அங்கிருந்து வேகமா போயிட்டு இருக்கா. அப்போ ஒரு போலீஸ் இவளை வழிமறிச்சு நீ எதுக்காக இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க, உன்கிட்ட லைசென்ஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோயினும் எனக்கு ரொம்ப அவசரம்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த போலீஸும் எதையும் காது கொடுத்து கேட்கற மாதிரியே இல்ல. அப்போ அந்த கொலைகாரன் கார்ல ஸ்பீடா வந்து அந்த போலீஸ்காரனை இடிச்சு கொண்டுறான். அதுக்கப்புறமா ஹீரோயினும் ஒண்ணுமே பண்ணாம அந்த காரை விட்டு தூரமா போறான். கடைசியில பார்த்தா அந்த காரோட பெட்ரோல் டேங்கை ஓபன் பண்ணி அந்த காரே எரிச்சிருவான். இதுக்கப்புறமா ஹீரோயினும் மர்கையா மறுபடியும் ஹீரோயின் ஹீரோட வீட்டுல கண்ணு முழிக்கிறா. இவ ஒவ்வொரு தடவையும் கண்ணு முழிக்கும் போது சில டைம் ஹீரோட ஃப்ரெண்ட் அந்த ரூமுக்கு வருவான். அவனை பார்த்து அவன் கிட்ட என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு அவன் கிட்ட சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு நடந்து வெளியே போயிட்டு இருக்கா. இவ பின்னாடியே ஹீரோவும் வந்துகிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ கிட்ட என்னை யாரோ கொல்ல போறாங்க, இன்னைக்குதான் எனக்கு கடைசி நாள்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா எனக்கு இந்த நாள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அது எதையுமே நம்புற மாதிரி இல்ல. இவளும் நடக்கிற எல்லாத்தையுமே புட்டு வச்சுக்கிட்டு இருக்கா. அந்த லவ்வர்ஸ் மேல தண்ணி அடிக்கிறது, கார் ஆரன் அடிக்கிறது, அந்த பசங்கள ஒருத்த மயக்கம் போட்டு விழுறதுன்னு எல்லாத்தையுமே சொல்ல இவன் அப்படியே ஆடி போறான். இதுக்கப்புறமா ஒரு ஹோட்டல்ல உட்காந்து என்ன பண்ணலாம்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ போன தடவை சொன்ன மாதிரியே இந்த தடவை ஐடியா கொடுக்குறான். உனக்கு யாரு மேலாம் சந்தேகம் இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த லிஸ்ட்ல எழுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு ஹீரோயினும் இது வேலைக்காகாது, ஏற்கனவே நீ இந்த ஐடியாவை எனக்கு கொடுத்துட்ட, நான் நினைக்கிறேன் யாருமே என்ன கொலை பண்ண நினைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க இப்படியே பேசிட்டு இருக்க இவங்க இருந்த ஹோட்டல்ல ஒரு டிவில ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. பெண்களா பார்த்து கொலை பண்ற ஒரு சைக்கோ கொலைகாரன் இருக்கான். இவன் இது வரைக்கும் 6 பேரை கொண்டு இருக்கான்னு நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவன் கரெக்டா ஹீரோயின் படிச்சிட்டு இருக்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்பான். ஒருவேளை இவனா இருக்குமோன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் உஷாரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அங்க இருக்க ஒரு கோடாரி எடுத்துட்டு நம்ம முதல்ல அவனை போட்டு தெரியலன்னு நினைக்கிறா. அப்ப அந்த கொலைகாரன் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து செக்யூரிட்டி நர்ஸ்னு எல்லாத்தையுமே கொண்டுட்டு அங்க இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறான். அப்ப ஹீரோயினை பாத்துறான். அவளையும் கொலை பண்ண ட்ரை பண்றான். அதுக்குள்ள ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயினை காப்பாத்த ட்ரை பண்றான். ஆனா அந்த கொலைகாரன் ஹீரோவோட கழுத்தை நசுக்கி கொண்டு போட்டுறான். இதுக்கப்புறமா ஹீரோயினை ஒரு மணிக்குண்டு இருக்கிற இடத்துல துரத்திக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் ஒரு பெரிய கம்பி எடுத்து அந்த கொலைகாரன் பின்னாடி வந்து அவனோட மண்டையிலே அடிச்சு அவனை மயக்கமாக்கிறா. இன்னொரு அடி அடிச்சு அவன் செத்தே போயிடுவான். ஆனா இவனை கொண்டுட்டா தேவையில்லாம ஹீரோ செத்து போயிடுவானேன்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா இவனோட உயிரை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பெரிய மணிக்குண்டு இருக்க இடத்துக்கு போறா. அங்க போயிட்டு அந்த மணியில கட்டி இருந்த கயிறை தன்னோட கழுத்துல சுத்தி அந்த கொலைகாரன் கிட்ட நடுவரில் காமிச்சு அப்புறமா பாக்கலான்னு வர்த்தாம டோருன்னு கயித்துல தொங்கிடுறா. இதுக்கப்புறமா மறுபடியும் செத்து ஹீரோவோட வீட்டுல கண்ணு முழிக்கிறா. வழக்கம் போல இவளுக்கு இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாமே திரும்ப நடக்குது. போன வாட்டி மாதிரி இல்லாம இந்த தடவை இவ ரொம்பவே ஜாலியா இருக்கா. எல்லார்கிட்டயுமே சந்தோஷமா பேசுறா. இதுக்கப்புறமா தன்னோட ரூமுக்கு போறா. அங்க போயிட்டு தன்னோட ரூம்மேட்டான அந்த நர்ஸ் கிட்ட ரொம்பவே நல்ல விதமா நடந்துக்கிறா. அவகிட்ட ரொம்ப சந்தோஷமா நான் இது வரைக்கும் உங்ககிட்ட நடந்துகிட்ட விதத்துக்கு என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட ஒரு புது ஆளா நடந்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா அந்த டாக்டரை மீட் பண்ண போறா. அவன் காலேஜ்ல லெக்சர் எடுத்துக்கிட்டு இருப்பான். அவனை தனியா கூப்பிட்டு இங்க பாரு, என்ன மாதிரி பொண்ணுங்க கூட சுத்துறது நிறுத்திடு, உன்னோட ஒய்ஃப் கூட போய் சந்தோஷமா வாழன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நான் உன்னை பிரேக்கப் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை
கேட்ட அந்த டாக்டரும் இங்க பாரு நீ என்னை விட்டு போனா நான் உன்னை ஃபெயில் பண்ணிடுவேன்னு மிரட்டிக்கிட்டு இருக்க, ஹீரோயினும் உன்னால ஆனதை பாத்துக்கூடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. இதுக்கப்புறமா அந்த அசோசியேஷன் மீட்டிங் நடக்குது. அங்க வழக்கம் போல அந்த லீடரும் ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருந்த பொண்ணை அங்க இருந்து போக சொல்றா. அப்ப ஹீரோயினும் அந்த பொண்ணை அங்கேயே நிக்க வச்சு நீ தாராளமா சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த சாப்பாடு அவளும் எடுத்து சாப்பிடுறா. இதுக்கப்புறமா ஹீரோயின் அந்த லீடர் பொண்ணு தலைமையிலேயே கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து ஊத்துறா. கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வர அவன்கிட்ட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவனை கிஸ் பண்ணி ஐ லவ் யூன்னு சொல்றா. இதுக்கு அடுத்த சீன்ல இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து இவளோட அப்பாவோட போன் கால் அவாய்ட் பண்ணிருப்பா. இந்த பொண்ணோட அம்மா 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாங்க. அதுல இருந்து இவளோட அப்பா கூட பேசுறதை நிறுத்திருப்பா. இது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட போய் உட்கார்ந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த கொலைகாரனை கொல்லன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அங்க போயிட்டு அங்க இருந்த செக்யூரிட்டியோட கண்ணை புடுங்கி அவன் கிட்ட நீட்டி ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிப்பான், உன்னை கொல்ல போறான்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டியோட ஆளுங்களை கூப்பிட்டு வர சொல்றா. அவனும் அங்கிருந்து ஓடி போறான். இதுக்கப்புறமா அந்த கன்னை எடுத்துட்டு அந்த கொலைகாரனை சுடலாம் ட்ரை பண்றா. இவ்வளவு ட்ரிகர் அழுத்திக்கிட்டே இருக்க அந்த கன்னை சுடவே மாட்டேங்குது. அப்ப அந்த கொலைகாரன் கண்ணு முழிக்கிறான். ஹீரோயினை பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கையில ஒரு கத்தி வேற இருக்கு. ஹீரோயினை பார்த்து இந்த கன்ல இருக்க லாக்கே ஓபன் பண்ண முடியல, நீ எப்படி என்ன கொல்லுவேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த டைமுக்கு கரெக்டா 1 நிமிஷம் பவர் கட் ஆகும்ன்றது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். அந்த டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. கரெக்டா பவர் கட் ஆகி ஆன் ஆகிறதுக்குள்ள இவ எந்திரிச்சு அந்த கொலைகாரன் பின்னாடி போய் நிக்கிறா. கரெக்டா கன்னுல இருக்க லாக்கை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த கொலைகாரனை போட்டு தள்ளிடுறா. இதுக்கப்புறமா இவளோட ஹாஸ்டல் ரூமுக்கு ஹீரோவை கூப்பிட்டு வரா. அந்த இடத்துல அந்த நர்ஸ் பொண்ணு வச்சு அந்த கேக் இருக்கும். ஹீரோ கூட சேர்ந்து அந்த கேக்ல கேண்டில் வச்சு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி செலிப்ரேட் பண்றா. இப்படியே மறுநாள் பார்த்தா மறுபடியும் செத்து போய் ஹீரோவோட வீட்டுல கண்ணு முழிக்கிறா. ஹீரோயினுக்கும் ஒன்னும் புரியல, எல்லாமே நல்லபடியா தானே நடந்துச்சு, நம்ம எப்படி செத்தோன்னு சொல்லிட்டு தலையை பிச்சுக்கிறா. அதுக்கப்புறமா அங்க இருந்து நேரா தன்னோட ஹாஸ்டல் ரூமுக்கு போறா. அங்க போயிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்க. வழக்கம் போல அந்த நர்ஸ் பொண்ணு கப் கேக்ல கேண்டில சொருகி இவகிட்ட நீட்டுறா. அப்போதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம இத்தனை தடவை செத்ததுல ஒரு தடவை கூட அந்த கப் கேக்க சாப்பிடவே இல்ல, கடைசியா கப் கேக்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம செத்து போனோம்னு யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த கப் கேக்க வாங்கி எங்க இதை நீ கொஞ்சம் சாப்பிட்டு காமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்டு அந்த நர்ஸ் பொண்ணு முழிச்சுக்கிட்டு இருக்க. அடி பாவி, நீ தான் இந்த கேக்ல விஷத்தை தடவை என்ன கொலை பண்ண பாத்தியான்னு கேட்டுட்டு இருக்கா. இப்பதான் ஒரு பிளாஷ்பேக் ரிவீல் பண்றாங்க. இந்த நர்ஸ் பொண்ணு தான் ஒவ்வொரு தடவையும் மாஸ்க் போட்டு ஹீரோயினை கொலை பண்ண பார்த்தது. ஹீரோயின் நான் அவங்கிட்ட திமிரா நடந்துகிட்டேன்னா என்ன கொலை பண்ண பார்த்தேன்னு கேட்டுட்டு இருக்கா. அந்த நர்ஸ் பொண்ணு அவளோட முடிய பிடிச்சி கீழே இழுத்து போட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ கள்ள தொடர்புல இருக்கிற டாக்டர் என் கூடயும் கள்ள தொடர்புல இருந்தா, உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா என்ன விட்டுட்டான், அது எனக்கு செம கடுப்பா இருந்துச்சு, அதனால தான் இதை பண்ணேன், இதுக்கப்புறமா நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோயினும் அடி பாவி அந்த டுபாக்கூருக்காவோ என்ன கொலை பண்ண பார்த்தேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த நர்ஸ் அது மட்டுமா என்ன எவ்வளவு மட்டமா நடத்தின, இதுக்கெல்லாம் நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட முடிய பிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. இவங்க சண்டை போட்டுட்டு இருந்த சத்தத்தை கேட்டு அந்த கேர்ள்ஸ் அசோசியேஷனோட லீடரும் அந்த ரூம் கதவை தட்டி இங்க என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு இருக்க. அந்த நர்ஸும் கொஞ்சம் அசர்றா. அந்த கேப்பை பயன்படுத்திட்டு ஹீரோயினும் அந்த கேக்க அந்த நர்ஸோட வாயிலே திணிச்சு அந்த நர்ஸை உதைக்க அந்த நர்ஸும் அங்க இருந்த ஜன்னல் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு கீழே விழுந்து மண்டை பொழந்து செத்து போறா. இதுக்கப்புறமா ஹீரோயின் ஹீரோ கூட உட்காந்து நடந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அவங்க இருந்த ஹோட்டல்ல இருந்த டிவில அந்த பொண்ணு செத்து போனதை பத்தி நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த நர்ஸ் ஹீரோயினுக்கு கப் கேக்ல விஷத்தை வச்சு கொல்ல பார்த்ததையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு பேட்டி கொடுத்துட்டு இருந்த அந்த கேர்ள்ஸ் அசோசியேஷனோட லீடரும் நீ எப்படி எங்க அசோசியேஷன்ல இருக்க ஒரு பொண்ணுக்கு கப் கேக்ல விஷத்தை தடவி கொடுத்து கொல்ல பாப்பன்னு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கா. இதையெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுல வழக்கம் போல கண்ணு முழிக்கிறா. அப்ப ஹீரோவுமே ஒன்னும் நடக்காத மாதிரி குட் மார்னிங், நேத்து நைட்டு நீ பயங்கரமா சரக்கு அடிச்சு போதை ஆயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவளை யாருன்னே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து ஹீரோயினுக்கும் தூக்கி வாரி போடுது. மறுபடியும் இந்த டைம் லூப்ல மாட்டிக்கிட்டோமான்னு அவளும் முழிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோ சிரிச்சுக்கிட்டு நீ ஒன்னும் பயப்படாத, நான் சும்மா உங்ககிட்ட விளையாண்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டவனே தான் ஹீரோயினுக்கு கொஞ்சம் மூச்சே வருது. அதுக்கப்புறமா ஹீரோவை பார்த்து அடடே என்னை ஏமாத்த பார்த்தல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ஜாலியா கொஞ்சம் கொலாவிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க 2 பேரும் கிஸ் பண்றாங்க. இதோட இந்த படம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோ எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆஃப் ஃபன் गाइस.